வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அதிகமாகுதான். 1 சென்டிமீட்டர் அதிகமாகிறனால ஏரியாவில் 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த சர்க்கிளோட 66 சென்டிமீட்டர் அதிகரிக்குதா, அதிகரித்ததுக்கப்புறம் ஒரு ஏரியா வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த நியூ ஏரியா தான் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிள் வந்துட்டு ஒரு சர்க்கிள் இருக்குது. அதோட ரேடியஸ் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறனால அதோட ஏரியா 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஏரியா தான் கேட்டிருக்காங்களா. நார்மலாக நமக்கு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, பைஆர் ஸ்கொயர்டு. ஓகேயா? இப்போ நியூ ஏரியா என்ன சொல்கிறாங்கன்னா, 1 சென்டிமீட்டர் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ரேடியஸில். அதனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பை ஆர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். 1 சென்டிமீட்டர் அதிகரிக்க அப்படிங்கிறனால நான் +1 போட்டுக்கிறேன். சரியா? +1 போட்டு நியூ ஏரியாக்கான ஃபார்ம்லாம் எழுதியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, 1 சென்டிமீட்டர் அதிகரிக்குது அதனால் 66 சென்டிமீட்டர் வந்து புதிய ஏரியாவில் அதிகரிக்குது. அப்போ பழைய ஏரியாவுக்கும் புதிய ஏரியாக்கான வித்தியாசம், அதாவது டிஃபரன்ஸ் தான் 66. அப்படி தானே? அந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நியூ ஏரியா ஃபார்முலா என்ன, பை ஆர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்டா. பழைய ஏரியாவுக்கு பைஆர் ஸ்கொயர். இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 66. நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இது ரெண்டுலேருந்து நான் பையை காமனாக எடுக்கிறேன். பையை காமனாக எடுத்தால் என்ன ஆகும், இங்கே ஒரு ஆர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா. அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோமா. அந்த மாதிரி ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, ஆர் இருக்குது. பி இருக்க இடத்துல 1 இருக்கா. அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2r ப்ளஸ் 1 ஸ்கொயர், அதான் 1 எழுதிட்டு இங்கே இருக்க மைனஸ் ஆர் ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டா என்ன ஆகும், இந்த ப்ளஸ் ஆர் ஸ்கொயரும் மைனஸ் ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா. பேலன்ஸ் என்ன இருக்கும், 2r ப்ளஸ் 1 இருக்கும். இந்த பை இங்கே இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவோம், பையோட வேல்யூ என்ன, 22/7. அதை அப்படியே எழுதிட்டு இந்த இங்கே இருக்க 22 இதுவும் நான் கேன்சல் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வரும் 3 டைம்ஸ் வருமா. அப்போ 7, இந்த 7 வந்து அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், 7 3s 21 வந்துடும். இந்த ஸ்டெப் ஓகேயா. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த +1 இந்த சைடு போகும், ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும், -1 ஆகுமா. அப்போ என்னவாயிரும், 2r = 20 வந்துடும். இந்த 2ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆர் வந்து நமக்கு என்ன கிடச்சிருது, 10ன்னு கிடச்சிது. அப்போ நார்மலாக ஒரிஜினலாக ஒரு சர்க்கிள் இருக்கும்ல, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் தான் என்ன, ஆர் ரேடியஸ் தான் வந்துட்டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நியூ ஏரியா என்னென்னு கேட்குறாங்க. நம்ம நியூ ஏரியாவுக்கான ஃபார்மில் நம்ம எப்படி எடுத்து வச்சுருக்கோம், பை ஆர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதி வச்சுருக்கோமா. அந்த ஃபார்முலாவில் போய் நம்ம ஆரோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ என்ன, பையோட வேல்யூ என்ன, 22/7. ஆர் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 10 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ, அதை போட்டுக்கிறோம். ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்துட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்துட்டு 2/7 × 10³ எல்லாமே 2/7ன்னு கொடுத்துருக்காங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு 2/7க்கு இதை நான் மாற்றுறேன். அப்போ வந்து 22 வந்துட்டு 2/7க்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 × 11 எழுதலாமா. அதனால் 2 × 11 எழுதியாச்சு, /7 அப்படியே இருக்குது. ஏற்கனவே இங்கே 10 + 1 11 வந்துருச்சு, 11 ஸ்கொயர்டு இருக்குது. இந்த லெவலும் அங்கே போச்சு அப்படின்னா 2/7 × 11³. அப்போ நியூ ஏரியா என்ன அப்படின்னா 2/7 × 11³ அவ்வளோதான்.